அரசியலுக்கு வரவங்களாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் பேச தெரியாத என்னை போன்ற நபர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்களாவது வெல்கம் டு அவர் சேனல். ஏங்க இது வரைக்கும் இல்லாத உண்மைக்கே இப்போதாங்க அரசியல் மாற்றமே நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் முன்னாடி இருந்த கட்சியை விட்டுட்டு புதுசாக ஆரம்பித்த கட்சியில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி தொடங்குறதுக்காகவும் நான் பிஜேபி கட்சியிலேருந்து வெளியிட்டதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வேற வெளியிட்டிருக்காரு. இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த கட்சி என்ன கட்சி ஏது கட்சி அப்படின்றத நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற வர சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணே எப்போ காலியாங்க திண்ணே எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டிஎம்கேல கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நபர்களை திரட்டி போயிட்டு பனையூர் பாபு அவர்கள் டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்களுடைய அந்த முரண்பாடான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு மேயர் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு விஷயம். அந்த வீடியோ நல்லா பாருங்கவே. மேயர் பிரியா கோவப்படுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அவங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவிக்கு எம்எல்ஏ பல்லவி அவர்கள் சிஸ்டம் எடுத்து அவங்களோட கட் பண்ணி விட்டுருவாங்க. இவங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க, இவங்க கட் பண்ணி விட்டுருவாங்க. போச்சு அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. அங்கே ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேத்துக்கான முரண்பாடு. அந்த மெழுகுவர்த்தி ஏற்றத்துல அவங்க அந்த வன்மத்தை பண்ணிட்டாங்க. ஒரு மேயர் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டுக்கூடாது. அது வருத்தமளிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த பெண் ஈகோ அப்படின்றத நான் மேலே நீ கீழே அப்படின்ற மாதிரி அவங்க மெழுகுவர்த்தியை புரோட்டோகால் ஃபாலோ பண்ண அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கணும். தெரியாதவங்களுக்கு சொல்றதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த இடத்துல அவங்க வாங்க போகிற இடத்துல அப்படி உனக்குள்ள சின்ன குழந்தை மாதிரி அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி வாதத்தை ஏற்படுத்திருச்சு எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ இப்படி பண்ணிங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளியே போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல பல்லவி அவர் ரெவஞ்சு கொடுத்துட்டாங்க. நீ அப்படி பண்ணல, இங்கே நீ மெழுகுவர்த்தி ஏற்ற சொல்றியா, என்னால் ஏற்ற முடியாது. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, நான் ஏற்ற சொன்னதுக்கு அவங்க நான் ஏற்றி இருந்திருப்பேன். பல்லவி அவர்கள் சொல்றாங்க, நான் மெழுகுவர்த்தி இங்கே கூட ஏற்றி இருக்கலாம், அங்கேதான் ஏற்றல, இங்கே கூட ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் ஏற்றல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படிலாம் போயிட்டு இருக்கு. அரசியல பயங்கரமா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஏன் எதற்காக புதிய கட்சி தொடங்குகிறார், என்ன நடந்துச்சு பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, அண்ணாமலை அவர்கள் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அவர்கள் அந்த ஐபிஎஸ் அதிகாரின்ற பொறுப்பை தொடர்ந்து தான் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படின்ற ஒரு மாநில கட்சியில் இணைகிறாரு. பிஜேபி மாநில கட்சி சொல்றது தமிழகத்தில் பிஜேபி கால்தடம் பதிக்க வேண்டும், தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும், தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த பிஜேபியின் அரசு நாளடைவில் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படியே ஒரு பின்னடைவு நோக்கி போக ஆரம்பிச்சு. இது என்னடா நம்ம முன்னோக்கி போகணும் மொத்தம் பின்னோக்கி போகுது, என்ன காரணம் எது காரணம் அப்படின்னும் போது அப்போ இந்த கட்சிகளை நம்ம உடைச்சாதான் நம்ம அடுத்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா இங்கே சக்தி வாய்ந்த 2 கட்சிகள் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. இவங்க தான் ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 கட்சி கூட நம்ம ஒரு கட்சி ஒரு கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் அந்த கூட்டணிந்து விலகி நம்ம ஒரு பெரும்பான்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் பிஜேபியோட ஒரு பிளான். இந்த பிளான் ஓகே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கூட இருந்தாங்க, பண்ணிட்டாங்க. காலங்கள் கடந்து போயிடுச்சு. 2026 எலெக்ஷனில் என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு நம்ம எப்படியாவது வெற்றி பெற்று இந்த முறை நம்ம நம்ம பலத்தை காட்ட வேணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். ஆனால் அண்ணாமலை அவர்களை பிஜேபி தலைவராக இருந்து எதுக்காக பதவியிலேருந்து விலக வச்சாங்க அப்படின்றது அது முழுமையாக தெரியலை. அது ஏதோ வேறு ஒரு ரகசியம் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. ஒரு வேளை அண்ணாமலை போட்டியிட்டு தோல்வியுற்றன் காரணமாகவா, எந்த அடிப்படையும் அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்தீங்க, அவர் முன்னாள் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு காரணத்தில் வச்சு தான் பொறுப்பு கொடுத்தீங்களா? அப்போ மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல? அவங்களாம் நிறையா ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க, நம்ம இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி தலைவர் ஆக்கிடுவோம், அவங்களுக்கு நிறைய அரசியல் செல்வாக்கு இருக்குது, மக்கள் பலருக்கு நிறையா ஓட்டு விழுகும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நயினார் நாகேந்திரனை பிஜேபி தலைவராக அறிவிச்சுறாங்க.
மோடியோட அரசு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிருச்சு. பிஜேபியை வந்து தமிழகத்தில் அதிகமாக வந்து வேரூன்றி, அதாவது முளைக்க வைத்தது, அங்கே கூடிய அஸ்திவாரம் போட்டதுக்கு மெயினாக காரணமே வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. நிறைய மக்கள் வந்து அண்ணாமலைக்காக தான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் திடீர்னு வந்து பிஜேபி இப்படி ஒரு வேலையை செய்தவுடன் அவர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்றது ஒரு அதிர்ச்சியில் இருந்திருக்காங்க. சரி, அப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, நான் 2025 டிசம்பர்லேயே வந்து கட்சி வந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்ட்டு நான் ஒரு இதை கொடுத்துட்டேன். இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் மாதிரி வந்து நான் பதவியை விட்டு வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இல்லை, இந்த எலெக்ஷன் வரைக்கும் வந்து நீங்கள் எங்களுக்காக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பதவியில் வந்து நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது எப்படிங்க, இது என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்ம அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு நாள் வேலை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, அது சொல்கிறாங்க, அதையும் நம்ம நம்பிட்டோம். நம்புற மாதிரி இருக்கேன்னான்னு தெரியல. சரி, ஓகே, பார்த்தா திடீர்னு இப்போ பதவி விலகிட்டாங்க. விலகின உடனே வந்து மக்கள் ஏதோ ஒன்று நற்பணி மன்றமாக ஏதோ ஒன்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து ஒரு 13 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து பின்தொடர்ந்துட்டாங்க. மக்கள் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ டிவிக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராகவே ஆகிட்டாங்க. மக்கள் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதலை இல்லாதவர்களை வரவேற்று, அதாவது அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா, அப்போ அண்ணாமலை அவர்களை ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா என்ன? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி ஏடிஎம்கே வந்து கூட்டணியும் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே பாகுபாடு ஏற்பட்டுருச்சு. இனிமேல் ஏடிஎம்கே நம்மனா கதைக்காகாது. அதனால் திரு அண்ணாமலை அவர்களே, நீங்கள் கட்சியிலேருந்து வெளியேறிக்குங்க, தனியாக ஒரு கட்சி உருவாக்குங்க, உங்களுக்கான ஒரு மக்களை சேருங்க, நீங்கள் போட்டியிடுங்க, நீங்கள் வென்று காட்டுங்கள், நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதனால தான் அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஒருவேளை இப்படி நடந்திருந்தால் இதுதான் நடந்திருக்கும். இல்லை என்றால் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்றத கண்டிப்பாக போக போக பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்ததற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு என்னோட ஒரு யூகமாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு அரசியல், ஒரு நம்பத்தன்மையான, ஒரு உன்னதமான, ஒரு நேர்மையான ஒரு தலைவராக இருந்தவர் தான் பிஜேபி தமிழக தலைவராக இருந்தவர் அண்ணாமலை அவர்கள். ஆனால் அவரையே இந்த அளவுக்கு நீ கட்சியிலேருந்து வெளியே போயிருக்காருன்னா சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே மக்களே, இதுதான் வந்து அண்ணாமலையின் அரசியல். உண்மையை படம் மாதிரி வந்து அண்ணா மலடா அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது தமிழக அரசியலில், யார் யார் புதுசாக அரசியலுக்கு வர போகிறா, யார் யார் கட்சியெல்லாம் தொடங்க போகிறா, என்ன நடக்க போகுது, என்ன மாற்றம் நிகழப்போகுது, விஜய்க்கு எதிராக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வருவாரா, இனி வரும் காலங்களில் இந்த முன்னாள் ஆண்ட கட்சிகள் டிஎம்கே சரி ஏடிஎம்கே இனிமே இல்லாமல் இந்த டிவிகேவா இல்லை அண்ணாமலையா அப்படின்ற மாதிரி நடக்க போதா அப்படின்றத பொறுத்திருந்தான்னு பார்ப்போம். என்ன நடக்க போயிருது அப்படின்றத. ஓகே, என்னடா வீடியோ பார்க்கும்போது வேர்க்குது, ஏதோ பண்ணிட்டு இருக்கியான், தொடச்சிருக்கியா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாம், கரண்ட் இல்லை, ஸோ மின்சாரம் இருக்குது ஆனால் இல்லை. ஓகே, நம்ம அடுத்த ஒரு கணக்கில் சந்திக்கலாம். நான் உங்களிடம் விரைவிடுவேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம்.